உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன இதெல்லாம் மாப்ள? எதுக்காக இப்படி குடிக்க வச்சிருக்கீங்க அவரை? இல்லத்த, ஒரு உண்மையை வர வைக்கணும்னு தான் இப்படி. என்ன உண்மை? நான் சொல்றதை விட வீடியோ ஆதாரத்தை காட்டினா கரெக்டா இருக்கும்னு நினைச்சேன். இது இப்படி சொதப்பிருச்சுத்த. இப்படி கிறுக்குத்தனமா ஏதாவது பண்ணிட்டே இருக்கீங்க, சும்மா இருக்க மாட்டீங்களா? இல்ல ரோகு, அது வந்து நம்ம வீட்டு மாப்பிளைய இப்படிதான் குடிக்க வச்சு அசிங்கப்படுத்துவீங்களா? எல்லாம் இந்த டிரைவரோட ஏற்பாடாதான் இருக்கும். ஏங்க, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க. தேவையில்லாம என்ன எதுக்கு இதுல இழுக்கிறீங்க? இல்ல 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 இல்ல, சிலம்பத்துக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. இது என்னுடைய சுயமான யோசனை. அதுல எடுத்த முயற்சி தான் இது. வந்து தொலைய மாட்டேங்குதே. ஏய், வந்து தொலை. என்ன மன்னிச்சிருங்க, நான் கம்முன்னு தான் இருந்தேன். இவரு தான் என்னை கூட்டி போய் குடிக்க வச்சு அசிங்கப்படுத்திட்டாரு. மாப்ள, கோயிலுக்கு வந்த இடத்துல இப்படியா பண்ணுவீங்க? நல்லா 3 வேளை சாப்பிட்டு சாப்பிட்டு ஜாலியா இருக்கீங்கல்ல, அதான் வேலை வெட்டி இல்லாம இப்படி எல்லாம் செய்ய வைக்குது. சாப்பிட்டு மூக்கு போல சகலைக்கு போல போலன்னு கொட்டுது. போயோ இல்லடா, அடிச்சா திருப்பி அடிப்பான்னு சொன்ன. ஏதோ மகா கோபக்காரன் இப்படி அடி வாங்கிட்டு இருக்கான். டேய், நீங்க 2 பேரும் என்ன 2K கிட்ஸா? பழைய எம்ஜிஆர் சிவாஜி படம் எல்லாம் பார்த்தது இல்லையா? பாப்பமே பாப்பல்ல. அப்போ முத அடிக்கு எந்த ஹீரோவும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. 2, 3 அதுக்கப்புறம் தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. நீ குத்துனது ஒரே குத்து, இன்னும் 2 குத்து பாக்கி இருக்கு. அதுக்கப்புறம் என் சகலைய பாடுறா, உங்க உடம்புல இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் சும்மா பிச்சு பிச்சு கடாசிடுவாண்டா. இவனுங்களை உசுப்பேத்தி நம்ம கதையை முடிச்சிடுவான் போல இருக்கு. ஏய், இத முன்னாடியே சொல்லி தொலை கூடாதா? மொத்த அடி அப்பவே அடிச்சிருப்பானே. ஏய், வேணாம். என்னடா 3 அடி அடிச்சா திருப்பி அடிப்பான்னு சொன்ன? 3க்கு மேல அடிச்சு கொஞ்சம் கூட சொரணை இல்லாத மாதிரி நிக்கிறான். டேய், சொரணை இல்லாம இல்லடா, அவன் கண்ண பாடுறா. கோவத்துல நெருப்பு மாதிரி தக தக தகன்னு எரியுதுடா. எரிமலை வெடிக்குதுடா, நரம்பெல்லாம் புடைக்குதுடா. எனக்கா? இனிமே நீங்க தொலைஞ்சிங்கடா. சகல, இனிமே இவனுங்க உயிரோட போக கூடாது. யோ, நீ கத்து வச்சிருக்கிற வித்தையெல்லாம் காட்டியா? ஐயோ, எனக்கு கல்யாணம் நடக்குதோ இல்லையோ, கருமாதி நடக்காம விட மாட்டான் போல இருக்கு. வித்தா காட்டுவானா? போனா போது இதோட விட்டுறலான்னு பார்த்தா இவன் எங்க உசுர எடுப்பானா? இவன் உசுர ஊ முன்னாடியே எடுக்கிறான் பாரு. டேய், கலர் பட்டுமே, இன்னியோட நீ செத்தடா. மாமா, இந்த சண்டையில ஏன் இவரை இழுத்து விட்டீங்க? அவனுக்கு அடி வெளுக்கிறானுங்க பாருங்க மாமா. சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு மருமகனா வரதுனா சும்மாவா? இந்த மாதிரி அடி உத குத்தலாம் தாங்கணும். அதுக்கெல்லாம் பிராக்டிஸ் எடுத்துட்டு வர வேண்டாம். மாமா, இதெல்லாம் சரியில்லை மாமா. நீ நேரம் அடி வாங்கிறதா சந்தோஷப்பட்டிருப்ப, அதானே? நிறுத்த சொல்லுங்க மாமா. டேய், அவன் ராஜா சேதுபதியோட பேரன்டா. கோயில்ல விருமனோட ஆளுங்களை அவன் எப்படி வெளுத்தான்னு மறந்து போச்சா? அவன் தான்டா இவன். ஆமாண்டா, இப்பதான்டா ஞாபகம் வருது. அவன் தான்டா இவன். என்னடா பண்றீங்க? எதுக்கு அவரை போட்டு அடிக்கிறீங்க? சாரி சார், தெரியாம பண்ணிட்டோம் சார். என்ன திடீர்னு பம்புறானுங்க? ஐயோ, இப்படி பண்ணிட்டியே. டிரைவர், இவனுங்க என் கையை பிடிச்சி இழுத்துட்டானுங்க. கையை பிடிச்சி எடுத்தானுங்களா? ஐயோ தங்கச்சி, ஏமா போட்டு கொடுக்குற? அது ஒண்ணும் இல்ல சார். காரு மேல ஏதோ தெரியாம சாஞ்சிட்டு இருந்ததுக்கு ஏதோ சத்தம் போட்டாங்க சார். அதுக்கு நாங்களும் லேசா சத்தம் போட்டோம் சார். சாரி சார், நாங்க வரோம் சார். வரோம். அந்த பயம் இருக்கட்டும். எதுக்கு எடுத்தாலும் இப்படி கோவப்பட்டு பேசுறது நிறுத்து. அவங்க கார்ல சாஞ்சிட்டு இருந்தாங்கன்னா நல்ல விதமா எடுத்து சொல்லு, கேட்டு போயிடுவாங்க.
நீ கோவப்பட்டதால தானே இப்ப தேவையில்லாம பிரச்சனை பண்ணாங்க. முதல்ல இந்த மாதிரி கோவப்படுறதை நிறுத்து. எனக்கு ஒன்றும் நீங்க அட்வைஸ் பண்ண வேண்டாம். எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும். வழிவிடுங்க. எப்ப சிலம்பம் இவனுக்கு பதிலா அவள அடி வாங்க விட்டுருக்கணும். அம்மா திமிரு மகன்கிட்ட அப்படியே இருக்கு. டேய் என்ன பழி வாங்கிட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. ஐயோ, ஒரே குத்து. காலர் பட்டன அவுக்கலையேன்னு சந்தோஷப்படு. போடா. ஏங்க எப்பா கத்தி குத்துக்கு மூக்குல குத்து வாங்கினதுக்கு சரியா போச்சு. மைல் இஸ் வெரி ஹாப்பி. சரி வாங்க. ஓகே. ஏய் வெள்ளப்பிங்கா, சாமி சொன்னதை கேட்டல்ல? அத்தைக்கிட்ட உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும், ஆனா நீ நினைக்காத ஒண்ணு நடக்கும்னு சொன்னார்ல, அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? மகேஷ்க்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடக்காதுங்கிறது தான். சாமி முன்னாடி போயிடாதீங்க. உங்களை மாதிரி ஒழுக்கம் கட்டவங்களும் மோசமானவங்களும் போனா சாமி கையில இருக்கிற அரவால் எடுத்து ஒரே போடா போட்டுரும். அதனால இப்படியே ஓடி போயிடுங்க. அவன் சும்மா பயமுறுத்துறான். அப்படி எதுவும் நடக்காது. நீ தைரியமா இரு. பயப்படாம போ. சரிங்கய்யா. கேளுங்கடா, என்ன வேணும் கேளுங்க. இந்த கருப்பை உங்க குறைய தீங்க தான் வந்திருக்கேன். சாமி, பொண்ணையும் மாப்பிளையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. அவங்க கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்க உங்க ஆசீர்வாதம் வேணும். வர சொல்லு. புரியுது. சாமி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஓ நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். நீ ஆசைப்பட்டதை விட நீ ஆசைப்படாத ஒரு விஷயம் உனக்கு கிடைக்க போகுதே. இந்த கருப்பை சொல்றான். அதுக்கு உன் மனச தயார்படுத்திக்கோ. ரேவதி கிட்டையும் சாமி நீ ஆசைப்பட்டதை விட ஆசைப்படாத ஒரு விஷயம் கிடைக்க போகுதுன்னு மறைமுகமா சொன்னது நம்ம ராஜா கார்த்திக்கோட நடக்கிறது தானே? நமக்கு தெரிஞ்சது கருப்பனுக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன வேணும் கேளுங்க. சாமி, மாப்பிளையும் கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுங்க. சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. சாமி ஆசீர்வாதம் பண்ணுங்க. சாமி, ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.